வணக்கம். இந்த வீடியோல சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்ய ஆட்கள் கேட்டிருக்காங்க. 25,000 வரைக்கும் சம்பளம். ஆண்கள், பெண்கள் 2 பேருமே விண்ணப்பிக்கலாம். முழு நேரம் மற்றும் பகுதி நேர வேலை இருக்கிற மாரி சொல்லியிருக்காங்க. வேலை பத்தின முழு தகவல் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையா பாருங்க. இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஹைப் பண்ணிருங்க. நம்ம சேனல்ல வேற என்னென்ன வேலைவாய்ப்பு பதிவு பண்ணலான்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. முதல் ஒரு தனியார் சூப்பர் மார்க்கெட்டுக்கு பில்லிங் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க. இடம் சென்னை திருவேற்காடு சொல்லியிருக்காங்க. ஆண்கள், பெண்கள் 2 பேருமே விண்ணப்பிக்கலாம். 18லேருந்து 45 வயதுக்குள்ள இருக்கணும். வேலை நேரம் 10 மணி நேரம் வேலை நேரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏதேனும் பட்டப்படிப்பு படிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 25,000 ரூபாய் மாத சம்பளம் கொடுக்குறாங்க. கம்ப்யூட்டர் மற்றும் டைப்பிங் தெரிஞ்சிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு 70 10 45 52 19 இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது சாவோ சூப்பர் மார்க்கெட். இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க. ஒரு 3 பதவிக்காக கேட்டிருக்காங்க. ஸ்டோர் அசோசியேட் முழு நேரத்துக்கு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு 16,800லேருந்து 19,500 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. பிஎஃப் இஎஸ்ஐ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டோர் அசோசியேட்டில் பகுதி நேரத்துக்கு 8,400 ரூபா சம்பளம். பிஎஃப் இஎஸ்ஐ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டோர் மேனேஜர் மற்றும் டியூட்டி மேனேஜருக்கு 25,000லேருந்து 45,000 வரைக்கும் சம்பளம். பிஎஃப் மற்றும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் சலுகைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இடம் புழல் கவன்கரை இந்த இடத்துல இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு படிச்சிருந்தா இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். 18லேருந்து 35 வயதுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிந்து கொள்ள 89 39 99 54 28 இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மேலும் இது போல பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவலுக்கு வேலை ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.